Good morning, champion. This is Professor Austin from Government College of Technology. I am my technical champion Rohit along with me. Rohit is electrical engineer. So இன்னைக்கு electrical ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட் நெட்வொர்க் தியரின்னு பார்க்க போறோம். Z பாராமீட்டர். So இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் தியரியில Z பாராமீட்டர் பத்தி பார்க்கலாம். இது வந்து நம்ம நெட்வொர்க்ஸை சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த பாராமீட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். So first Z பாராமீட்டர் பார்க்கலாம். So Z பாராமீட்டர்னா இம்பிடன்ஸ் பாராமீட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு ஓபன் சர்க்யூட் பாராமீட்டர்னு சொல்லுவோம், இல்லாட்டி இம்பிடன்ஸ் பாராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ Z பாராமீட்டருக்கு இன்னும் ரெண்டு வேரைட்டி இருக்கு. ஸோ இதுதான் கிவன் நெட்வொர்க்னா இன்புட் வோல்டேஜ் V1 அதில் பாஸ் ஆகிற கரண்ட் I1 அவுட்புட் வோல்டேஜ் V2 அதுக்குள்ள பாஸ் ஆகிற கரண்ட் I2 நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலே ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து டிபெண்டண்டா இருக்கும், ரெண்டு வேரியபிள்ஸ் இண்டிபெண்டண்டா இருக்கும். ஸோ மொத்தம் 4 வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம Z பாராமீட்டர் பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் என்னன்னா I1 and I2, டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா V1 and V2. ஸோ V1 and V2 மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஃபங்க்ஷன் ஆஃப் I1 and I2 மேட்ரிக்ஸ். ஸோ இதான் பார்த்தோம். இதுல வந்து V1 and V2 டிபெண்டன்ட் பார்த்தோம். Z பாராமீட்டர்ல வோல்டேஜ் வேரியபிள்ஸ் தான் டிபெண்டன்ட். ஸோ அதை நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கிறோம். இங்கே வந்து இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறோம். அதாவது Z11, Z12, Z21 and Z22. இதை வந்து நம்ம கரண்ட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா இதில் ஃபார்ம் ஆகிற ஈக்குவேஷன் தான் Z பாராமீட்டர்ஸ் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ V1 வந்து டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கனால லெஃப்ட் சைடுல போட்டோம். ஸோ V1 ஈக்குவல் டு Z11 I1 பிளஸ் Z12 I2, V2 ஈக்குவல் டு Z21 I1 பிளஸ் Z22 I2. ஸோ இதுல கரண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அடுத்து இதுல இருந்து நம்ம வந்து இம்பிடன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம ஒன்னொன்னா டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்ட்டை வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ கரண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா ரீப்ளேஸ் பண்றதுனா ஓப்பன் சர்க்யூட் பண்றது. ஸோ அதனால தான் Z பாராமீட்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஓப்பன் சர்க்யூட் பாராமீட்டர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பிடன்ஸ் பாராமீட்டர் 1 கண்டுபிடிக்கலாம். ஸோ Z11 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்ட் I2 0 பண்ணிப்போம். ஸோ கரண்ட் I2 ஓப்பன் சர்க்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா V1 Z11 I1. ஸோ நம்ம I1 டினாமினேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது Z11 V1 by I1. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரைவிங் பாயிண்ட் இன்புட் இம்பிடன்ஸ். ஸோ V/I ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இதே AC பாராமீட்டர்ஸ்ல போகும்போது நம்மளுக்கு அது இம்பிடன்ஸ் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அதனால Z பாராமீட்டர்ஸ் கொண்டு ஒரு பேர் வந்து இம்பிடன்ஸ் பாராமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஏன் டிரைவிங் பாயிண்ட் இன்புட் இம்பிடன்ஸ்னா ரெண்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல உள்ள காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே இன்புட் சைட்ல இருந்து இருக்கனால அதை வந்து நம்ம டிரைவிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் சைட்ல இருக்கனால இன்புட் இம்பிடன்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்து Z11. ஸோ Z12 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கரண்ட் இன்புட் கரண்ட்டை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் சர்க்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற நியூமரேட்டர் வந்து V1 டிவைடட் பை I2. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் சொல்லுவோம். இன்புட்ல இருந்து அவுட்புட் சைட் போகும்போது அதை நம்ம வந்து ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம சொல்லுவோம். அடுத்து Z21. இங்க வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல Z21 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா I2 கரண்ட்டை அவுட்புட் சைடுல உள்ள கரண்ட்டை ஓபன் சர்க்யூட் பண்ணிப்போம். ஸோ அப்படி ஓபன் சர்க்யூட் பண்ணும்போது நமக்கு Z21 V2 by I1. இது வந்து ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவுட்புட் சைடுல இருந்து இன்புட் சைடுக்கு வரனால ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்து ஃபைனலா Z22. ஸோ Z22 Z22 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கரண்ட் I1 0 பண்ணிப்போம். I1 வந்து ஓபன் சர்க்யூட் பண்ணிப்போம். அப்ப நம்மளுக்கு வந்து V2 டிவைடட் பை I2. இப்போ நம்ம பார்த்தோம்னா டிரைவிங் பாயிண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ். இது இந்த நேம் ஏன் வந்துச்சுன்னா அவுட்புட் பாராமீட்டர்ஸ் ரெண்டுமே அவுட்புட் சைட் பாராமீட்டர்ஸா இருக்கு. அவுட்புட் ஒரே சைடுல இருக்கு. அதுவும் இல்லாமல் அவுட்புட் சைட்ல இருக்கனால இதை நம்ம டிரைவிங் பாயிண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இது வந்து இதுதான் Z பாராமீட்டர்ஸ். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இந்த சர்க்யூட்டை நம்ம வரையலாம். இதுதான் Z பாராமீட்டர்ஸோட சர்க்யூட். இது எப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஈஸியா டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது V1 equal to Z11 I1 plus Z12 I2. இப்போ நம்ம பார்த்தோம்னா வோல்டேஜ் V1 அதுல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I1. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா I1 கரண்ட் எதுல பாஸ் ஆகுதுன்னா Z11ங்கிற இம்பிடன்ஸ் காம்பவுண்ட்ல பாஸ் ஆகுது. இன்னொரு காம்பனன்ட் பார்த்தோம்னா இது வந்து சோர்ஸா ஆக்ட் ஆகுது. அது எந்த சோர்ஸ்னா அது வந்து கரண்ட் I2 இருக்கு. ஸோ அவுட்புட் சைட்ல உள்ள கரண்ட் சோர்ஸும் இம்பிடன்ஸ் Z11 ஆக்ட் ஆகிறதுனால ஸோ நம்மளுக்கு இன்புட் சைட்ல Z1ங்கிற ஒரு
இம்பிடன்ஸ் காம்பனண்ட்டும் அதுக்குள்ள ஒரு சோர்ஸ் காம்பனண்ட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதனால நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு சர்க்யூட் கிடைச்சிச்சு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு சர்க்யூட் வேணும்னா V2 is equal to Z21 I1 plus Z22 I2. இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்புட் வோல்டேஜ் V2, I2 கரண்ட் வந்து Z22ங்கிற இம்பிடன்ஸ் பிளாக்ல பாஸ் ஆகுது. அதே இன்னொரு சோர்ஸா என்ன ஆக்ட் ஆகும்னா Z21 into I1ங்கிற ஒரு சோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இது மூலமா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள சர்க்யூட் கிடைச்சது. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம இந்த நெட்வொர்க்கை டிரைவ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக இதுதான் Z பாராமீட்டர்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து இம்பிடன்ஸ் பாராமீட்டர் ஒரு ஓப்பன் சர்க்யூட் பாராமீட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ Z பாராமீட்டர், இம்பிடன்ஸ் பாராமீட்டர், ஓப்பன் சர்க்யூட் பாராமீட்டர்ன்றதுக்கு தான் லேர்ன் பண்ணோம். ஸோ வந்து சர்க்யூட்ல வந்து நெட்வொர்க் தியரியில் வந்து எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எது டிபெண்டன்ட் வேரியபிள், எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதலாம், எப்படி ஃபங்க்ஷனாக போகலாம், அதுக்கப்புறம் எப்படி டிரைவிங் பாயிண்ட் இன்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம், ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ்னா என்ன, ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ்னா என்ன, டிரைவிங் பாயிண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ்னா என்ன, அது எப்படி ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக மாற்றி எல்லாமே கற்றுக் கொடுத்த ரோஹித்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.